உன் இதயம் பேசுகிறேன். சுவர்ண விருட்சம் நிதி நிறுவனம் கண்ணாடி உடம்போடும் 5 மாடிகளோடும் தெரிய யாழினி ஒப்பனக்கார வீதியின் கார்னரிலேயே ஆட்டோவை நிறுத்தி இறங்கிக் கொண்டாள். அந்த நிதி நிறுவனத்தின் வாசலை தொட்டாள். கனமான கண்ணாடி கதவை திறந்து கொண்டு தயக்கமாய் உள்ளே நுழைந்தாள். வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட் அணிந்து டை கட்டிய ஒரு நபர் எதிர்கொண்டார். என்ன என்பது போல பார்வையாலேயே கேட்டார். யாழினி உலர்ந்து போன உதடுகளை தயக்கமாய் பிரித்தாள். கொஞ்சம் நகை அடகு வைக்கணும். எவ்வளோ பவுன்? 25 பவுன். அதோ அந்த கேபினுக்குள்ள போமா. யாழினி கேபினுக்குள் நுழைந்து அந்த வழுக்கை மனிதரை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு உட்கார்ந்தாள். தயக்கமான குரலில் நகையை அடகு வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டே தன் கையில் வைத்திருந்த மஞ்சள் பையை பிரித்து 4 வளையல்களையும் 2 செயின்களையும் எடுத்து மேஜையின் மீது வைத்தாள். அந்த மனிதர் அந்த நகைகளை எடுத்து ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு பக்கத்தில் இருந்த இன்டர்காம் மெழுதாய் முணுமுணுத்தது. ரிசீவரை எடுத்து காதுக்கு பொருத்தினார். மறுமுனையில் நிதி நிறுவனத்தின் டைரக்டர் கஜபதி பேசினார். பரமசிவம் சார், உங்க கேபின்ல ஒரு பொண்ணு இருக்காளா? ஆமா சார். கஸ்டமரா? ஆமா சார். நகையை அடகு வைக்கிறதுக்காக வந்திருக்கு. நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். சரி, அந்த பொண்ணை என்னோட ரூமுக்கு அனுப்பி வை. அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் முதல்ல அவகிட்ட பேசிட்டு உன்னோட கேபினுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி சார் என்று சொன்னவர் ரிசீவரை வைத்துவிட்டு யாழினியை ஏறிட்டார். இந்த கம்பெனியோட எம்டி உன்னை கூப்பிடுறாருமா, போய் பார்த்து பேசிட்டு வா. எதுக்காக கூப்பிடுறார்? எனக்கு தெரியாதம்மா. ஒரு சில சமயங்களில் கஸ்டமரை அவரே டீல் பண்ணுவார். நகைகளை எடுத்துட்டே போமா. யாழினி நகைகளை எல்லாம் எடுத்து மறுபடியும் பையில் போட்டுக்கொண்டு எம்டி அறை எது என்று கேட்டுக்கொண்டு பளபளக்கும் அந்த கிரானைட் தளத்தில் நடந்தாள். மேஜையின் மேல் இருந்த கம்ப்யூட்டரில் எதையோ உற்று பார்த்து கொண்டிருந்த அந்த 60 வயது கஜபதி தன்னுடைய அறைக்குள் நுழைந்த யாழினியை பார்வையில் வாங்கியதும் கம்ப்யூட்டரை அணைத்துவிட்டு எதிரில் இருந்த நாற்காலியை காட்டினார். உட்கார்மா. யாழினி நுனி நாற்காலியில் அவஸ்தையோடு உட்கார்ந்தாள். அதே வினாடி பக்கத்து அறையிலிருந்து 30 வயது இளைஞன் புயலாய் வெளிப்பட்டான். அவன் பேசிய வார்த்தைகளில் அனல் வீசியது. அப்பா, இந்த கேடு கெட்டவளை எதுக்காக உங்களுக்கு சமமாய் உட்கார்த்தி வச்சு பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல அவளை துரத்துங்க. 2 வருஷத்துக்கு முந்தி பெத்தவங்களையும் கூட பிறந்தவனையும் தலைமுழுகிட்டு பஞ்சப்பையில் ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டியவளுக்கு இங்க என்ன வேலை? கஜபதியின் கண்களிலும் இப்போது தீக்கணல். இறுகி போன முகத்தோடு யாழினியிடம் நிமிர்ந்தார். என்ன, உன்னோட அண்ணன் சொன்னது காதுல விழலையா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனியோட படி ஏறி இருக்க? தாலி கட்டின அந்த பிச்சைக்காரன் சோறு போட வைக்கலாம துரத்திட்டானா? அப்பா! யாழினி கோபமாய் குரலை உயர்த்த கஜபதி கையமர்த்தினார். என்ன, உன் மேல உயிரையே வச்சிருந்தா உன்னோட அம்மா. நீ ஒருத்தனோட ஓடி போன இயக்கத்திலேயே அவளும் போய் சேர்ந்துட்டா. இப்போ நீ எதுக்காக வந்திருக்க? நானும் உன்னோட அண்ணன் சம்பத்தும் உயிரோட இருக்கோமா இல்லையான்னு பார்க்க வந்தியா? யாழினியின் கண்களில் நீர் பளபளத்தது. அப்பா, உங்களோட கோபமும் அண்ணனோட ஆத்திரமும் நியாயமானதுதான், ஒத்துக்கிறேன். என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரோடு என்னோட வாழ்க்கையை இணைச்சிக்கிட்டேன். அவர் ரொம்பவும் நல்லவர். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை அன்பாக தான் நடத்திக்கிட்டு வந்திருக்கார். இந்த 2 வருஷ காலத்தில் நான் ஒரு தடவை கூட கண்ணை கசக்கினது இல்லை. நான் சந்தோஷமாய்த்தான் இருக்கேன் என்றாள். நீ சந்தோஷமாய் வாழற லட்சணம் தான் இப்ப தெரியுதே. நகையை அடகு வைக்க வர்றதுதான் சந்தோஷமான வாழ்க்கையா? அப்பா, அது நீ என்னை அப்பான்னு கூப்பிடாதே, ஓகே? நான் அப்பான்னு கூப்பிடல, சார்னு கூப்பிடலாம் இல்லையா? இதை பாருங்க சார்,
என்னோட கணவர் தன் நண்பர் ஒருவருக்காக 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தந்து அதுக்கு ஜாமீன் கையெழுத்தையும் போட்டிருந்தார். அந்த நண்பர் கடன்காரங்களுக்கு பயந்து தலைமறைவாயிட்டார். கடன் கொடுத்த நபர் இப்போ ஜாமீன் கையெழுத்து போட்ட என்னோட கணவர்கிட்ட பணம் கேட்டு லாயர் நோட்டீஸ் விட்டு இருக்காங்க. கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப போறதாய் மிரட்டுறாங்க. கோர்ட்டு கேஸுன்னு போய் பெயரை கெடுத்துக்க என் கணவர் விரும்பல என்று அவள் சொல்ல, அதனால எனக்கு அவர் பண்ணி போட்ட நகைகளை இங்கே அடகு வைக்க வந்தேன் சார், அப்படித்தானே? ஆமா சார், சம்பத் குறுக்கிட்டு எகத்தாளமாய் கேட்டான். இந்த கோயம்புத்தூர்ல எவ்வளவோ அடகு கடைகளும் நிதி நிறுவனங்களும் இருக்கு, அங்கே போக வேண்டியதானே அண்ணா என்று சொல்லி ஏதோ பேச முற்பட்ட யாழினி சம்பத் தன் இடது கையின் ஆட்காட்டி விரலை உயர்த்தி மௌனமாக்கினான். என்ன அண்ணான்னு கூப்பிடாதே, என் உடம்பு மேல ஏதோ சேறுபட்ட மாதிரி இருக்கு. யாழினி குரலை உயர்த்தினாள். ஓகே மிஸ்டர் சம்பத், இனி உங்க உடம்பு மேல சேறுபடாம பார்த்துக்கிறேன். இந்த ஊர்ல எவ்வளவோ நிதி நிறுவனங்களும் அடகு கடைகளும் இருக்கு. ஆனால் விசாரிச்சு பார்த்த அளவில் உங்க நிறுவனத்தின் பேர்ல தான் மக்கள் அதிக அளவில் நம்பிக்கை வச்சிருக்காங்க. வட்டியும் குறைச்சல், அதனால தான் இங்க வந்தேன். சாரி மேடம், உங்க மாதிரியான நம்பிக்கை துரோக கஸ்டமர்களுக்கு இங்க இடமில்லை, நீங்க போகலாம். யாழினி வேர்த்து விருத்து போய் நிற்க கஜபதியும் சீறினார். என்ன சொன்னது காதல விழலையா? முதல்ல இடத்தை காலி பண்ணு. புருஷன் மானம் போக போகுதுன்னு காப்பாத்த வந்து இருக்கியே, எங்க மானம் போனதுக்கு காரணமே நீதானே. அப்பா, அவகிட்ட பேசி ஏன் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவ முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்பின் மேல நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் என்ன, பிபி எகிரிட்டு இருக்கு. இவ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இங்க இருந்தா எனக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. யாழினி 2 பேரையும் ஒரு தீப்பார்வை பார்த்துவிட்டு விருட்டென்று வெளியேறினாள். தகிக்கிற உடம்போடும் மனதோடும் கட்டடத்தை விட்டு வெளியே வந்து ஒப்பனக்கார வீதி போக்குவரத்தில் கலந்து நடக்க ஆரம்பித்தாள் யாழினி. கண்களில் நீர் அரும்பியது. இனி வேறு ஏதாவது நிதி நிறுவனத்துக்கு போக வேண்டியதுதான். நகைகள் இருந்த மஞ்சள் பையை சுருட்டி வலது கையில் கெட்டியாய் பிடித்து கொண்டு விரைந்து வழியே நடந்தாள். சாலையில் பாதி தூரத்தை கடந்து இருப்பாள். பின்பக்கம் காரின் ஹார்ன் சத்தம் கேட்டது. யாழினி திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாள். அப்பாவின் கார் டிரைவிங் இருக்கையில் இருந்து கஜபதி எட்டி பார்த்து மெலிதாய் புன்முறுவல் பூத்தார். கார்ல ஏறம்மா. அப்பா, முதல்ல கார்ல ஏறுமா. அவர் குரலில் தெரித்த அவசரத்தை உணர்ந்து காரில் ஏறிக்கொண்டாள் யாழினி. கார் நகர்ந்தது. கஜபதி காரை ஓட்டிக்கொண்டே தன் கையில் இருந்து ஒரு கவரை நீட்டினார். இதுல 5 லட்சம் ரூபாய்க்கான செக் இருக்கு. நீ நகையை எங்கேயும் அடகு வைக்க வேண்டாம். அப்பா, உன் மேல எனக்கு கோபம் இருந்ததம்மா. ஆனா அந்த கோபம் எல்லாம் ஒரே மாசத்துக்குள்ள காணாம போயிடுச்சு. உன்னோட கணவர் நல்லவர். நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட அண்ணன் இருக்கானே சம்பத், உன்னோட பேரை சொன்னாலே போதும் எமோஷனல் ஆகிடுவான். ஒரே காட்டு கத்தல் தான். நீ சொன்னா நம்ப மாட்டே. இப்போ வீட்டில் உன்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா கூட இல்லம்மா. எல்லாத்தையும் கொளுத்திட்டான். உன்மேல அவனுக்கு அப்படி ஒரு வெறுப்பு. உன்மேல் எனக்கு ஒரு நூலிலே அளவு பாசம் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சா போதும். அவன் ஒரு துர்வாச முனிவராய் மாறிடுவான். அப்பா, இப்படி ஒரு நிலைமையில எனக்கு நீங்க பணம் தர்றது அவ்வளவு சரியா என்னோட மனசுக்கு படல. பயப்படாதேம்மா, இது என்னோட பர்சனல் அக்கவுண்ட் செக். சம்பத்துக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்பா, யாழினியின் கண்களில் நீர் பீறிட்டது. சொல்லுமா. நான் இதை கடனாய்த்தான் வாங்கிக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாய் திருப்பி கொடுத்துடுவேன். உன் இஷ்டம் போல் செய்யம்மா. உன்னோட அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். வாரத்துக்கு ஒரு தடவையாவது என் கூட செல்போன்ல பேசுமா. இது என்னோட பர்சனல் நம்பர். தன் விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டினார்.
கண்ணீரோடு தலையாட்டினாள் யாழினி. கண்டிப்பாய் ஃபோன் பண்ணுறேன்ப்பா. நான் அசோசியேஷன் மீட்டிங்க்கு போகணும். நீ ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு போயிடுமா. நகைகள் பத்திரம் உன்னோட வீட்டுக்காரரை ரொம்பவும் கேட்டதாய் சொல்லு. ரோட்டோரமாய் காரை நிறுத்தினார் கஜபதி. யாழினி ஒரு ஆட்டோ பிடித்து ராம்நகரில் இருந்த தன் வீடு போய் சேர்ந்தபோது முகத்தில் வியப்பு பரவியது. வாசலில் ஒரு கார் நின்றிருந்தது. யார் வந்திருக்கிறார்கள்? ஆட்டோவை அனுப்பிவிட்டு வாசற்படி ஏறி பக்கவாட்டு ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தாள். இதயம் முழுவதும் அதிர்வலைகள். அண்ணன் சம்பத் தன் கணவருக்கு எதிரே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தான். மாப்பிள்ள, அண்ணன்னு நான் ஒருத்தன் இருக்கும்போது என்னோட தங்கச்சி நகை அடகு வைக்கலாமா? இது என்னோட பர்சனல் அக்கவுண்ட் செக். அப்பாவுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அப்பாவுக்கு யாழினி மேல அப்படி ஒரு கோபம். நான் ஏதாவது பறிஞ்சு பேசினாலே எரிஞ்சு விழறார். அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. நான் இங்கே வந்ததும் சரி, பணம் கொடுத்ததும் சரி, தெரிய வந்தா போதும் ஒரு எரிமலையாய் மாறிடுவார். ஆனா இந்த விஷயம் தெரிய போறது இல்லை. தயவு பண்ணி இந்த செக்கை வாங்கிக்கங்க மாப்பிள்ளை. அண்ணா என்று பெரிய குரலில் கதறியபடி வீட்டுக்குள் ஓடினாள் யாழினி. அதற்கு பின் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாததா? உன் இதயம் பேசுகிறேன். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.